உங்கள் நாவிற்கு விருந்தளிக்கும் வகையில் ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கேங்க. அவல் பொரி உருண்டை. இந்த உருண்டையை எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ்ல கரெக்டான பக்குவத்துல செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம ரெகுலரா யூஸ் பண்ற பொரிக்கும் அவல் பொரிக்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இது அவலை நல்லா வறுத்து அதுல இருந்து பொரியா செய்யறாங்க, அவ்வளவுதான். இது சுலபமா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்குங்க. இப்போ நான் இந்த டம்ளர்ல 4 டம்ளர் அளவுக்கு அவல் பொரி எடுத்து வச்சிருக்கேன். வெல்லத்தை நல்லா பொடி செஞ்சுட்டு அந்த வெல்லத்தையும் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன், அதாவது 4க்கு 1. இதோட 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேனை ஸ்டவ்ல வச்சுக்கலாம். அதுல நம்ம வச்சிருக்க 1 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை இது மாதிரி நல்லா நுணுக்கிட்டு சேர்த்தாதான் மெஷர்மெண்ட் கரெக்டா வரும். இப்போ இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்க வெல்லம் தண்ணியில நல்லா கரையட்டும். பொதுவாகவே வெல்லத்துல நிறைய தூசு இருக்கும். அந்த தூசெல்லாம் நம்ம ரிமூவ் பண்றதுக்காக தான் இப்போ இந்த வெல்லத்தை நல்லா சூடு செஞ்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயினர்ல வடிகட்டி இன்னொரு கடாயில சேர்த்துக்க போறோம். இந்த வெல்லம் கரையட்டும். சேர்த்துக்கிட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு சில்வர் ஸ்ட்ரெயினர்ல வேற ஒரு கடாயில நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம கிளறி விட்டே இருக்கலாம். இது ஒரு பாகு பதம் வர அளவுக்கு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ சேர்த்துக்கிட்ட பாகு கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது நல்லா கெட்டியானதும் இதனோட பாகு பதத்தை நம்ம செக் பண்ண போறோம். இப்போ ஒரு கப்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு பாகு எடுத்து அதுள்ள விட்டோம்னா அது கையில நல்லா உருட்டி எடுக்கிற பக்குவத்துக்கு இருக்கணும். வெல்லம் ரொம்ப சூடா இருக்கும். கையை நல்லா தண்ணியில நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி கையில எடுக்கணும். இப்போ இந்த பதம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்குன்னு செக் பண்றதுக்காக இது மாதிரி ஒரு பிளேட்ல போட்டீங்கன்னா இது மாதிரி டங்குன்னு சவுண்டு கேட்கணுங்க. இதை டங்கு பதம்னு சொல்லுவாங்க. பதம் கரெக்டா வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்க அவல் பொரிய பாகுல சேர்த்து கலந்துடலாம். பாகு நல்லா திக்கா காசி இருக்கிறதால கலக்கும் போது கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி தான் இருக்கும். பயப்பட வேண்டாம், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்பதான் உருண்டை பிடிக்கும் போது கரெக்டான பக்குவத்துல வரும். இப்போ இதுல நல்லா வாசனையா இருக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, அதே போல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போறோம். பாகு நல்லா திக்கா காசி இருக்கிறதால பொரி சேர்த்து கலக்கும் போது கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி பொரி மேல நல்லா வெல்லம் நல்லா படுற அளவுக்கு கலந்து வச்சுக்கலாம். பாகோட சூடு ஆறிடக்கூடாது, கொஞ்சம் வெத வெதன்னு இருந்தாதான் இது மாதிரி கலக்க வரும். இப்போ கலந்து விட்டதும் கரண்டியில இருக்க பொரியெல்லாம் எடுத்து விட்டுறலாம். இப்போ இந்த சூடு ஆறுறதுக்குள்ள நம்ம இதை உருண்டை பிடிச்சுக்கலாம். இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமா அரிசி மாவை கையில தொட்டுக்க போறோம். அப்பதான் பாகு கையில ஒட்டாம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இது மாதிரி கையில அரிசி மாவை நல்லா தடவிட்டு அளவான அளவுல எடுத்து உருண்டைகளை பிடிச்சிட வேண்டியதுதான். மலமலன்னு பிடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லோவா பிடிச்சோம்னா பாகு ரொம்ப கெட்டி ஆயிடும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கவே வராது. இந்த உருண்டை பிடிக்கிறது ரொம்பவே சுலபமானது. பாகோட பதம் மட்டும் தான் நம்ம முக்கியமா வச்சுக்கணும். பதம் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டாலும் இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா உருண்டை பிடிக்க வராது, தளதளன்னு இருக்கும். அதே சமயம் ரொம்ப கெட்டியா காசிட்டாலும் சீக்கிரமா இது கல்லு போல ஆயிடும், கையில எடுக்கவே வராது, உருண்டையும் பிடிக்க முடியாது. பட் சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போல சூப்பரான பொரி உருண்டை ரெசிபியை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து ஹெல்த்தியரா சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க.